கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உறவுகளோடு வாழுகிறோம், ஐக்கியங்களோடு வாழுகிறோம், தொடர்புகளோடு வாழுகிறோம். மனித உறவுகளுக்கு நடுவில் வாழுகிற பொழுது, மனித ஐக்கியங்களுக்கு நடுவில் வாழுகிற பொழுது, ஒருவரோடு ஒருவர் நல்ல தொடர்புகளை வைத்து வாழுகிற சூழலில் வாழுகிற பொழுது, இவைகளுக்கு நடுவிலே சில நேரங்களிலே நமக்கு வருத்தமான காரியங்கள் நிகழ்கிறது. மற்றவர்களாலே நமக்கு வருத்தங்கள் ஏற்படுகிறது, அதிருப்திகள் ஏற்படுகிறது, சோர்வுகள் ஏற்படுகிறது, குறை உணர்வு ஏற்படுகிறது. மற்றவர்களை குறித்த காரியங்கள் நமக்கு சில நேரத்தில் கோபத்தை ஏற்படுத்துகிறது. மற்றவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை, சரியாக செய்யவில்லை, இல்லையென்றால் தப்பிதமாக நடந்து கொண்டார்கள், தவறாக பேசிவிட்டார்கள், இல்லையென்றால் அவர்களுடைய சில செயல்பாடுகள் வேதனைக்குரியதாக இருக்கிறது, இல்லைன்னா தவறாக இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களை குறித்த சில புகார்கள் நமக்கு ஏற்படுகிறது. அதுபோன்ற வேளைகளிலே சில நேரங்களிலே ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், இதை யார்கிட்டே போய் சொல்கிறது அப்படி நம்ம யோசனை பண்ணி யார்கிட்டே போய் சொல்லிடுறோம். நண்படத்தில் சொல்லிவிடுகிறோம், இல்லைன்னா வேறு சில உறவினத்தில் சொல்லிவிடுகிறோம், இல்லை என்றால் இந்தந்த விஷயங்களை இவங்ககிட்ட சொன்னால் சரி வரும் அப்படி போய் நம்ம சொல்லிவிடுகிறோம். இதன் மத்தியில் ஏற்படுகிற காரியம் என்னவென்றால், ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் மற்றவர்களை குறித்து நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு அபிப்பிராய வித்தியாசம் வருகிறதோ, ஒரு எதிர் உணர்வு வருகிறதோ, இல்லை என்றால் வருத்த உணர்வு ஏற்படுகிறதோ, ஏன் கோப உணர்வே வரட்டும், அவற்றை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். மற்றவர்களை குறித்து நமக்கு இருக்கிற எண்ணங்களை, சோர்வுகளை, வருத்தங்களை, கோபங்களை, அதிருப்திகளை முதலாவது ஆண்டவரிடத்தில் பேசி பழகி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு தீர்வை நாம் எதிர்பார்க்க வேண்டும். மனிதர்களிடத்தில் முதலாவது சென்று நாம் அவைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது சில நேரம் அவை நமக்கு எதிராக மாறுகிறது. நாளை தினம் யாரால் நமக்கு வருத்தம் ஏற்பட்டதோ அந்த வருத்தங்கள் நீங்கிவிடும், யாரால் நமக்கு கோபங்கள் ஏற்பட்டதோ அந்த கோபங்கள் நீங்கிவிடும், யாரால் நமக்கு அதிருப்தி ஏற்பட்டதோ அந்த அதிருப்தி நீங்கிவிடும். ஆனால் மற்றவரிடத்திலே நாம் இவைகளை எல்லாவற்றையும் சொன்ன விதங்கள், அவர்களுக்கு நாம் அறிவித்த விதங்கள் நாளை தினம் வேறு விதமாக அது நமக்கு எதிராக செயல்படும். ஆக பிரச்சனைகள் நம் வட்டத்திலே சரியானாலும் மனிதர்கள் மூலமாக அது வேறொரு பிரச்சனையை உருவாக்கும். ஆகையால் ஆவிக்குரியவர்களாகி இருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் பேசி பழக வேண்டும். சில நேரத்தில் ஒரு தடவை குறித்து நம்ம சரமாரியாக புகார்களை மற்றவரிடத்தில் சொல்லுகிறோம். மற்றவர்களை குறித்த ஒரு அபிப்பிராயங்களை நாம் அளவுக்கு அதிகமாக மனதிலிருந்து வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இவைகளையெல்லாம் ஆண்டவர்கிட்ட அந்த விதமாக சொல்ல பழகியிருக்கிறோமா? ஒருவரை குறித்த நம்முடைய எண்ணங்கள் என்ன, நினைவுகள் என்ன, நம்மை வருத்தப்படுத்தின காரியங்கள் என்ன, நம்மை சோர்ந்து போக செய்த காரியங்கள் என்ன, இவைகளை குறித்த ஆண்டவரிடத்தில் நாம் பேசுகிறோமா? தேவனை நாம் அப்பா என்று நம்புகிறோம், கர்த்தர் நம்முடைய நல்ல உறவுக்குள் இருக்க நம்புகிறோம். அவரிடத்தில் ஏன் நாம் மனம் விட்டு பேசக்கூடாது? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு பல நேரங்களிலே பலரை குறித்து எரிச்சலும் கோபமும் பலவிதமான அதிர்வுகள் ஏற்பட்டது உண்டு. ஆனால் தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அந்த விதமான மன உணர்வுகளை அவன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவான். இந்தந்த விதமாக இவர்களால் அவர்களால் எனக்கு மன வேதனை ஏற்படுகிறது, வருத்தங்கள் ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது என்று சொல்லி அவர்களை குறித்து கோபத்தை கூட வெளிப்படுத்தும். தேவ சமூகத்தில் போயிட்டு மற்றவர்களை குறித்து நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்துவது தவறே இல்லை. ஆனால் அவைகளை நாம் மனிதர்களோடு பேச சில நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவரே பேசிக்கொள்கிறோம். அது வாதங்களையும் எதிர்வாதங்களையும் அதற்கு பிறகு சரி செய்ய முடியாத பலவிதமான உறவு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. எனவே தேவனை அறிந்த பிள்ளைகள் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒருவரை குறித்து நமக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வருகிறதா, இல்லை என்றால் அவர் தவறு செய்து விட்டதா எண்ணுகிறோமா, அவற்றை குறித்து ஆண்டவரை சொல்ல வேண்டும். சில நேரத்தில் நாம் மனிதனிடத்தில் போய் மற்றவர்களை குறித்து நாம் மிகவும் தாழ்வாக பேசிவிடுகிறோம். அதாவது அவர்கள் அப்படி இருக்கிறால் இப்படி சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதே காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல தயங்குகிறோம் என்றால் அதில் நமக்கு உறுதி இல்லை, அதில் நமக்கு நிச்சயத்தன்மை இல்லை. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் பேசுவோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரை நான் இப்படி பார்க்கிறேன், இப்படி சிந்திக்கிறேன், இப்படி உணர்கிறேன், எனக்கு இவ்விதமாக தோன்றுகிறது. அவ்விதமாக ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லி பழகுகிற பொழுது நம்மை ஆண்டவர் மனதில் எங்கே சரி செய்ய வேண்டுமோ, எங்கே சீர் செய்ய வேண்டுமோ, எங்கே நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டுமோ அங்கே அந்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதன் மூலமாக நல்ல விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை நான் ஒருபோதும் வீணாக்கி விடக்கூடாது.